ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. புதுக்கோட்டை ஆதனக்கோட்டையில் 3 தலைமுறைகளாக பாரம்பரிய முறையில் முந்திரி பருப்புகளை கையால் உடைத்து விற்கும் குடிசை தொழிலாளர்கள் போதிய வருவாயின்றி இன்றும் வறுமையில் வாடி வருகின்றனர். அடுப்பில் வேக வைத்து கைகளால் உடைக்கும் இந்த முந்திரிகளுக்கு தரம் மற்றும் சுவை அதிகம் என்றாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் பட்டினியோடு போராடி வருவதாக கூறுகின்றனர். எங்கள் கையில பாருங்க, நாங்கள் ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க. நாங்கள் இந்த எதுவும் இருந்துச்சுன்னா நாங்கள் த்ரோட்டுக்கே வர மாட்டோம். நாங்கள் வீட்டிலேயே நாங்கள் வயிறு வளர்த்துக்கிட்டு போயிடுவோம். வயிறு வளர்க்குறதுக்காண்டி வர்றோம். நாங்கள் இதில் ரொம்ப நாளாக சம்பாரித்து எதுவுமே முன்னேறலை. இதே மாதிரி தான் நாங்கள் பிழைக்கிறோம். வேறு பொழப்பெல்லாம் இல்லை. இதுக்கு வந்தால் தான் எதுவும் நாங்கள் கஞ்சி குடிக்கலாம், இல்லாட்டி இருக்க வேண்டியது தான். என்ன 150 ரூபா கிடைக்கும். சாப்பிட முடியாதா, பட்டினியாக கடந்துக்கிட்டு தான் 3 மணி ரவைக்கு 8 மணி ஆறுது, சாப்பிட முடியாதா. எங்களுக்கு வேண்டியப்பட்ட இங்கே பார்த்து அரசாங்கம் செய்யணும். 10,000 முடியாதவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா போதும். அதை வச்சு நாங்கள் ஏதோ ஒரு அரை மூட்டையை ஒரு மூட்டையை வாங்கி கொட்டையை வாங்கி நாங்கள் வறுத்து ஏதோ தொழில் பண்ணுவோம். லோனு தான் போட்டு கொடுத்தாங்க. அதுவும் தான் பேங்க்கில் கேட்டால் லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எங்கே கடை வச்சுருக்கீங்க, அதுக்கு ஆதாரம் வேணும்னு கேட்குறாங்க. லோனு எதுவும் கேட்கவும். இத்தொழிலுக்கு அரசு மானியம், கடனுதவி மற்றும் புவிசார் குறியீடு போன்ற உதவிகளை செய்து வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதே இவர்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பாக உள்ளது. 3 தலைமுறைகளாக முந்திரி வியாபாரம் செய்தும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாமல் தவிக்கின்றனர் ஆதனக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த இந்த சாலையோர முந்திரி வியாபாரிகள். அரசு இவர்களை கரம் பிடித்து கை தூக்கிவிடும் என்ற நம்பிக்கையோடு புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டையிலிருந்து ஒளிப்பதிவாளர் அப்துல் கபூருடன் சுபமுத்து பழம்பதி. ஆடி மாதத்தில் வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்த ஆடியை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.